வேற யாரிடத்திலும் உன்னுடைய தேவையை கேட்பது இது பெரும் பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய பிள்ளைகள் தேவையில்லை என்று சொல்லி வறுமைய குழந்தைகளை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். அல்லாஹ் எச்சரிக்கிறான் சகோதரர்களே, பெரும் பாவம். மூன்றாவதாக சொன்னார்கள், சகோதரனுடைய மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது இது பெரும் பாவம். விபச்சாரம் அதிகரிக்குமோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் அதிகமான மௌத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொன்னார்கள். மூன்றான இல்லா குத்திஅ அன்ஹுமுர் ரிஸ்க், எந்த கூட்டத்திலே அளவை நிறுவையிலே மோசடி செய்வார்களோ அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்திலே பொருளாதார நெருக்கடி வஸல்லம். பரிசுத்த குர்ஆனிலே சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்ற ஒரு சூரா இருக்கிறது சகோதரர்களே. வைலுல் தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன், வாங்குகின்ற பொழுது பரிபூரணமாக அளந்து வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் இவர்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது என்ன செய்வார்கள்? குறைச்சு கொடுப்பார்கள். நெருக்கடியை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணுவான் என்பதாக அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட்டத்துக்கு அந்த கூட்டத்திலே அதிகமான கொலைகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். அதே போல சகோதரர்களே, வலா ஹதர கௌமின் பில் அஹ்த் இல்லா ஸல்லல்லாஹு அலைஹிமுல் அது, எந்த கூட்டத்திலே உடன்படிக்கைகளுக்கு மோசடி நடக்குமோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக விரோதிகளை அல்லாஹ் சாட்டி விடுவார்கள். எனவே அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதிரி பாவங்கள் எமது சமூகத்திலே நடக்கின்ற பொழுது அனில் முன்கர் அல்லாஹ் சொல்கிறான், சகோதரர்களே, உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், நலவின் பக்கம் மக்களை ஏவக்கூடிய, தீமையை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும். அவர்கள்தான் அவர்கள்தான் வெற்றி ஈமான். கண்ணியமான சகோதரர்களே, எங்கட கண்ணுக்கு முன்னால் ஒரு பாவம் நடக்கிறது, நீங்க அதை பாவம் என்று சொல்லி நீங்க வெறுத்து ஒதுங்கிடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, பாவம் பாவம் என்று சொல்கிறோமே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அழகான ஒரு வரை விளக்கணத்தை சொன்னார்கள்.